வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் போகிறேன், டெய்லியும் கொடுக்குறேன். முந்தின நேரத்து போட்ட ஜெயிலோ உடனே சொல்லட்டு, அதுக்கு முன்னே போட்ட இண்டிகோவும் உடனே சொல்லட்டு. பிஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம். ஒரு நாள் போடுற வண்டி ஒரு நாள் இருக்குது. ஷாப்பிடியோ போட்ட சாண்ட்ரோ போயிடுச்சு, ஷாப்பிடியோ போட்டு அந்த 3 வண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 வண்டி போயிடுச்சு. இந்த 4 நாளில் 6 வண்டி கொடுத்துட்டோம். இப்போ பிஸ்மிலா அதுக்கு முன்னே 6 நாளில் 16 வண்டி கொடுத்துங்க. பிஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும். பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை போகிறோட சந்தவாசல் தான் நம்ம ஆஃபீஸில் இருக்குது. இன்றைக்கி ஷாப் வீடியோ மாரி தான். ஆல்ரெடி காமிச்ச வண்டிகள்லாம் காமிக்கிறேன், இருக்கிறது காமிங்க. அதுமாதிரி நியூ வண்டி வந்துருக்குது, இன்ஜினோட காமிக்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சி ரொம்ப பெருசாக போகிறதுக்கு டைம் இல்லை கொஞ்சம், அதனால் இருக்கிறது காமிக்கிறேன். ஷாப் வீடியோ தான், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லா வண்டிகளும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஆயில் போக அடிக்காது, அடிக்கிற வண்டி ஆஃபீஸ் கொடுக்காது. இப்போ பாருங்கள், லோ பட்ஜெட்டில் இனோவா கொடுக்க போகிறேன். லோ பட்ஜெட்டில் இனோவா இல்லை எங்கேயுமே. வண்டி சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து ஒயிட் கலர் வந்து விஐபி கலரு, விஐபி லுக்கில் அப்படியே பக்காவாக இருக்குது. ஒரு டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே இல்லை. டயர்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியே ஷோரூம் கண்டிஷனுக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள், டாடா ஜஸ்ட்டுங்க, ஆல்ரெடி போட்டிருக்கோம், இருக்க வீடியோவில் பாருங்கள். டாடா ஜஸ்ட்டு 2017 நம்ம கொடுக்குற ரேட் பாருங்கள், 4,65,000 ரூபாங்க. 2017 சொல்கிறேன், 15 விற்றுறாங்க. 2017 4,65 டாடா ஜஸ்ட்டு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் வந்துடும். ஷாப் வீடியோவில் இருக்குது, வீடியோ தனியாக இருக்குது பாருங்கள். ஆல்டோ ஒன்று போட்டேன், இன்றைக்கி ஆஃபர் பைசா போட்ட ரேட்டில் ஆஃபர் பைசா பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே. இதை பாருங்கள், ஆல்டோ பக்காவாக இருக்குது. 2011 லாஸ்ட்டு, விஎக்ஸ்ஐ டாப் மாடலு, பிளாக் கலரு, 5 டயரும் புது டயரு, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஏசி ஃபுல் கூலிங்க. வண்டியே சூப்பராகும், ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது, ரீபெயிண்ட் வண்டி இல்லை. வண்டி பக்காவாக இருக்குது. இதோட ரேட் பாருங்கள், ஒரு 2,10 பண்ணி கொடுக்குறாங்க. 2,10,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். வண்டி சூப்பராகும், நேரில் வந்து பாருங்கள். அடுத்தது டொயோட்டா கோலிஸ் இருக்குது. டொயோட்டா கோலிஸ் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. 2006 27 எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டி சூப்பராக, ரூப் ஏசி எல்லாம் வந்துடும். பாடியும் தெளிவாக இருக்குது. வண்டியே பக்கா கண்டிஷனுங்க. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன். 3,5 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வாங்க, முன்ன பின்ன ஒரு 3 ஒச்சு என்ன ஒன்று வாங்கி தரேன், பக்கா இருக்குது. அடுத்தது நம்மள்ட்ட டாடா இண்டிகா வந்துருங்க. இண்டிகா நிற்கவே இல்லை. அன்றைக்கி 2 வண்டி வந்துச்சு, ரெண்டுமே ஒன்றா எடுத்து ஒரு ஆள் வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. டாடா இண்டிகா ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஏன்னா நல்ல பொருள் வரல. இது ஷீட் கவர்லேருந்து, வண்டியிலேருந்து, ஏசிலேருந்து, ஸ்டிக்கர் தான், ஆயில் அடிக்காது, எல்லாமே காமிச்சிடறேன். காமிச்சு தான் போடுவேன். பக்கா கண்டிஷனு. 2016 2 ஓனரு. வண்டி டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசிஎம் ஃபுல் கூலிங்க. 2 ரூபா கேட்குறாரு. 2 லட்ச ரூபா கேட்குறாரு. 2 லட்சத்தை வச்சு ஒரு 1,95 இல்லை 1,90 வாங்கி தரேன். டென்ட்டு கிளாஸஸ் எதுவுமே இருக்காது. இன்ஜினோ இன்டீரியரோ எல்லாமே காமிக்கிறேன், அப்புறமா பாருங்கள். ஜென் எஸ்டிலோ பக்காவாக இருக்குங்க. வீடியோ இது போயின்னு இருக்கு. இது ஷாப்பில் காமிக்கிறேன். நான் நைட்டு போட்ட வீடியோ அப்லோடில் போயின்னு இருக்கு. 2013 விஎக்ஸ்ஐ டாப் மாடல், ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது. அவர் 2,50க்கு மேலே கேட்டிருக்காரு. ஒரு 2,40க்கு வாங்கி தரேன். 2,40,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். 4 டயர் புது டயர், ஏசியும் நல்லா ஒர்க்கிங்கு, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஜென் எக்ஸிலோ ஒரு நல்ல வண்டி, மைலேஜ் நல்லா கொடுக்கும். 22 பெட்ரோலில் பக்கா கண்டிஷன் இருக்குது. இதுவும் பாருங்கள். அப்புறம் பாருங்க, ரெனால்டு ஸ்காலா அவனுக்குங்க, பட்டன் ஷாட் வண்டி நம்மளோட அப்டேட்ல இருக்கு. ஒரு 3,20 இல்லை 3,10 இருக்கும் பண்ணி தரலாம். வண்டி டாப்பாக இருக்குது. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, டபுள் ஹேர் பேக்கு, பேக்லேயும் ஏசி வந்துடும். மைலேஜ் 22 23 கொடுக்கும். ரெனால்டு ஸ்காலா வண்டி பக்கா இருக்கும். டீசல் வண்டி இதுவும் இருக்குது. அப்புறம் பாருங்க, டாடா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 2016 2 ஓனர், ஹேர் பேக்கோட இருக்குது. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஹேர் பேக்கு, ரிமோட் சாவி எல்லாமே வந்துடும். ரிவர்ஸ் சென்சாரோட வண்டி சூப்பராக இருக்குது. இதுவும் இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4,40 இல்லை 4,35 இருக்கும். ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி விடலாம். 2016 இருக்குது. இது பாருங்கள். அப்புறம் பாருங்க, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசைர் இது ஒன்றுக்கு நம்மள்ட்ட 2011 பியூர் ஓன்போர்டு. இதுவும் பியூர் ஓன்போர்டு, இதுவும் பியூர் ஓன்போர்டு. இதில் இருக்க எல்லா வண்டியும் பியூர் ஓன்போர்டு தான். பியூர் ஓன்போர்டு, அதுவும் மான்சாவும் பியூர் ஓன்போர்டு. செடான் டைப் எல்லாமே ஓன்போர்டு வெஹிக்கல் தான். செடான் டைப்லேயே நம்மள்ட்ட வண்டி இருக்குது. பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைரு வண்டி, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, வீடியோ வந்துடும். 2011 லாஸ்ட்டு, 2 ஓனரு. ஒரு 3,60 இருக்கும் பண்ணலாம். வண்டி சூப்பராகும். நேரில் வந்து பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது டாடா மான்சாங்க. இதுவும் பக்காவாக இருக்குங்க. பக்கா கண்டிஷனில் இருக்குது. 2011 லாஸ்ட்டு, 2 ஓனர், சேம் ஒரே இன்ஜின் தான். இந்த 3 வண்டிக்கும் ஒரே இன்ஜின் தான். கோட்டா ஜெட் தான் வரும். கோட்டா ஜெட்டு லோ பட்ஜெட்டில் ஒன்றா எடுத்துங்க. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும். ஒரு 2,60 பண்ணி தரேன். என் சப்ஸ்கிரைபர் நேரில் வாங்க. 2 உடச்சி என்னென்னா பேசி வாங்கி தரேன். பக்கா கண்டிஷனில் வண்டி, ஷோரூம் கண்டிஷன், மிஸ் பண்ணாதீங்க. தெளிவான வண்டிங்க. பாருங்க, ஸ்டிக் எடுத்தாச்சு. ஆயில் அடிக்கக்கூடாதுங்க. ஆயில் அடிக்கிற வண்டி என் லைஃப்பில் எப்பவுமே வீடியோ போட மாட்டேன்.
எனக்கே பிடிக்காது. ஆயில் இருக்கா பார்த்துங்க வண்டியில். வண்டி இனோவா பக்கா கண்டிஷனு, ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு இப்போ கை வச்சு காமிக்கிறேன். எல்லாமே பாருங்கள், இன்ஜின் பாருங்கள், அந்த சுத்தமாக பக்காவாக இருக்கு. ரேடியேட்டர் மூடி ஓப்பன் ஆயிடுச்சு, பக்கா கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும், தெளிவாக பக்காவாக இருக்கும். அந்த இன்ஜினை பாருங்கள், இந்த ரேடியேட்டர் தண்ணி பாருங்கள், சர்க்கஷனு ரெட் ஆயில் ஊற்றிருப்பாங்க, இன்னும் காஸ்ட்லி ரெட் ஆயில் பாருங்கள். ஸ்டிக்கு ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் அப்போ கூட மேலே ஆயில் வராது. ஆயில் வர வண்டியோ ஆயில் அடிக்கிறதோ புகை அடிக்கிறதோ ஸ்டிக்கில் அந்த வண்டி நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. இன்ஜின் நல்லா இருக்கணும். என்ன பொறுத்திருக்கோம், நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் இன்ஜின் கொடுத்துடணும். இன்ஜின் சுத்தமாக கொடுப்பேன். அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள், எல்லா இடமும் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இப்போ கை வைக்கிறேன், அதுவும் பார்த்துங்க பாருங்க, வைக்கிறேன் ரேஸ் பண்ண நல்லா ரேஸ் ஆகுதுங்க. வண்டி பக்கா ரேஸ் ஆகுது, பக்காவாக இருக்குது. பாருங்க, ஆயில் அடிக்காது, எதுவுமே நல்லாது. ரேஸ் பண்ணுமா, சுத்தமாக இருக்கும். கிட்ட காமிமா, ரேஸ் பண்ணுவா. அந்த தெளிவுங்க, ஆயில் அடிக்காது, பக்கா கண்டிஷனு. பாருங்க, ரேஸ் பண்ணுறேன் நான். எவ்வளோ தூரம் அந்த தூசி தள்ளுவா தெரிஞ்சுங்களா? இந்த தூசி தள்ளுது தவிர மேலே ஆயில் அடிக்க எவ்வளோ ரேஸ் பண்ணால் அப்படி தள்ளும் பாருங்க. ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க. பக்கா கண்டிஷன் இருக்கணும், தெளிவாக இருக்கணுங்க. இன்ஜின் தெளிவாக இருந்தால் தான் வண்டி போடுவேன். 100% இருக்கு இன்ஜினு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல வண்டி இனோவா வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஜைலோ மாதிரி தான். இது ஒரு நாள் நிற்குமான்னு எனக்கு தெரியல. 6 லட்ச ரூபாய் வண்டி போட்டு ஒரு மறுநாள் காலையிலே விற்றுட்டேன். இதுவும் டாப்பாக இருக்கு, நிற்காத வண்டி. சீக்கிரம் வந்து பாருங்க. இந்த இனோவா பாருங்க, செம்ம குவாலிட்டி. எஃப்சி 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குங்க. இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு, எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி. எல்லா ஆப்ஷன் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு இனோவா மார்க்கெட்ல 6 லட்சத்தை உடச்சு இனோவா தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. 2009 பக்கா கண்டிஷன். இந்த ஒயிட் கலர் வண்டிலாம் நிறைய கிடைக்கிறது இல்லைங்க. வேற ரெட் கலர் என்ன கிடைக்கும், ரெட் கலர் வந்து கிடைக்குது, அது வேற, ரெட்டு பிளாக் வேற. அதோட இனோவாவில் ஒயிட் தான் நம்பர் 1, 2வது தான் சில்வரு, விஏபி கலரு. நிறைய பேர் இனோவா ஒயிட் தான் வச்சுன்னு இருப்பாங்க. வண்டி சூப்பராக இருக்கு, நம்பரும் ஃபேன்ஸாங்க. TN10 V48 42 4842 வண்டி நம்பரு. வண்டியும் பக்கா இருக்கு. இப்போ பாருங்கன்னா இருக்கிற லைவ்ல ஓனர் பார்த்தீங்கன்னா 3rd ஓனர்ல இருக்கு. 3 ஓனர். இனோவாலாம் நிறைய வேணாம், 3 ஓனர் தான் வருது. வந்தும் சேல் ஆயிடுது, நிற்கிறது இல்லை. இனோவா எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கேன். 5 ஒன்று வந்துச்சு முன்ன, 6 மாதத்துக்கு முன்ன 3 ஓனர். அப்புறமா 2011 வந்துச்சு ஒரு 3 ஓனரில். எல்லாமே கொடுத்துட்டேன். சரிங்களா? பிஸ்மில்லா காசில் தெளிவாக இருக்கும். கஸ்டமர் கேட்கறது 5.75 இருக்குன்னு கேட்குறாரு. நான் வந்து சொல்றது பாருங்க, நேரில் வாங்க. அவர் 6 ரூபாய் சொல்லி 5.75 இருக்குன்னு கேட்டுன்னு இருக்காரு. வாங்க, நான் முன்ன பின்ன ஒரு 5.5 உடச்சு என்னன்னா வாங்கி தரேன். அது மாதிரி தான் ஜைலோ சொன்னேன், 6.5 உடச்சு வாங்கி தரேன்னு. முடிஞ்சிச்சுங்க, அந்த வண்டி சேல் ஆயிடுச்சு. சரிங்களா? அட்வான்ஸ் கட்டாங்க. நாளைக்கு டெலிவரி வீடியோ வரும். நம்பி வராங்க, காசு கட்டு போகிறாங்க. சுத்தமாக கொடுக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் தேடினாலும் இவ்வளோ தெளிவாக ஏசிலேருந்து பக்காவாக எல்லாமே பக்கம் இருக்குது. வண்டி ஓடிக்கிறது 1,14,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. பக்கா கண்டிஷன் வண்டி. இதை இவ்வளோ நேரம் ரேஸ் பண்ணி வெளியே கிளம்புற தூசியோட நான் காமிக்கிறேன். சுத்தமான வண்டி. 5.5 லட்சத்தை முன்ன பின்ன பேசி வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப கூட நெகோஷியபிள் ஆகாது. தெளிவாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன். வண்டி நல்லா இருந்தா எடுங்க. அதேமாரி ஃபோனில் காசு பண்ணால் வாங்க மாட்டோம், நேரில் வந்தால் தான் வாங்குவோம். இந்த ஷாப் வீடியோவில் மொத்தம் வண்டியை என்னால் இன்ஜின் காட்ட முடியாது. ஏன்னா இதுக்கே வந்து எனக்கு கம்மி 13 நிமிஷம் 14 நிமிஷம் ஆயிரும் இந்த வண்டி போகிறதுக்கு. அடுத்தது இண்டிகா புதுசாக அதுவும் போடணும், அது ஒரு 7 நிமிஷம் ஆயிரும். 20 நிமிஷம் இதுக்கே ஆயிடுது. சுற்றி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். எது இருந்தாலும் வீடியோவில் பாருங்கள். என் ஃபோன் நம்பர் போட்டாலே யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதுலேயும் பாருங்கள். அந்த ஜென் எஸ்லேயும் சூப்பராக இருக்குது. குட்டி இனோவா தான் அதுக்கு பேர். இதே மாதிரி தான் இருக்கும். 5 பேர் போகலாம். அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. 2.40 வரைக்கும் பண்ணித்தரேன். இது ஆல்டோ இருக்குது, 2.10 பண்ணித்தரேன். இண்டிகா 2 ரூபா சொல்கிறார், வாங்க 1.90 வரைக்கும் வாங்கி கொடுக்குறேன். மான்சா இருக்குது, 2.60 வரைக்கும் பண்ணித்தரேன். 2.60 2.50 வச்சு வாங்கி தரேன். டிசைர் இருக்குது, அப்புறமா வந்து ஜஸ்ட் இருக்குது, ஸ்காலா இருக்குது. இந்த ஜஸ்ட் பாருங்கள், 2017 2033 தான் அடுத்து எஃப்சியே வருது. எல்லாமே கரண்டில் இருக்க வண்டி. வாங்க, இதை 4.5 வரைக்கும் வாங்கி தரேன். பக்கா கண்டிஷன் இருக்க வண்டிங்க. இப்போ இதோட இன்டீரியர்லாம் காட்டுறேன், பார்த்துங்க. வண்டி பாருங்க, பக்காவாக இருக்கும். ஒரு விஐபி கலரு பக்காவாக இருக்குது பாருங்கள், ஒயிட்லேயே. அந்த வண்டி இதில் தெரியுது பாருங்கள், அதுமாரி தெரியணும். டயர்லேருந்து எல்லாமே கண்டிஷனு. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடிக்கிறது பாருங்கள், பக்கா கண்டிஷன். 1.14 ஓடி இருக்குது. டேஷ்போர்டு பாருங்கள், புதுசாக இருந்தால் வண்டியில் எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டியில் இருக்குது டேஷ்போர்டு. சீட் கவர் பாருங்கள், எல்லாமே நீட்டாக இருக்கும். முன்ன பின்ன வாங்கி தரேன், வாங்க. என்கிட்ட வந்தால் நிற்காது. அது இனோவாலாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் 3.5 மாதம் ஆகுது இனோவா வீடியோ போட்டு. ஏன்னா வண்டி சுத்தமாக வரல, நல்ல வண்டியாக வரமாட்டிருக்கு. யாரும் கொடுக்கவும் மாட்டேங்காங்க இப்போல்லாம். ஏன்னா எல்லாமே இப்போ வரது சென்சார் வண்டி. இந்த மாதிரி வண்டிலாம் பாருங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க.
செம்ம லக்ஸரி மாரி தான் நம்ம கொடுப்போம். நல்ல பொருள் கொடுக்குறேன், நல்லா இருந்தால் தான் கொடுப்பேன். எவ்வளோ வண்டி இனோவாலெல்லாம் என்னன்றாங்க, இனோவானாலும் லைட்டாக ஆயில் அடிக்குங்க, அது பெரிய இன்ஜின் அப்படி தான் அடிக்குன்றாங்க. உண்மையிலே ஒன்று சொல்கிறேன், நல்ல வண்டி அடிக்காது. நல்ல வண்டி எப்பவுமே அடிக்காது. ரூப் ஏசி பார்த்துருங்க, ரூப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு. பின்னாடி உங்களுக்கு ஏசிலாம் ஃபுல் கூலிங் வந்துடும், பக்காவாக இருக்குது. பின்னாடி 3, முன்னாடி 3, 6 பேர், முன்னாடி 2, 8 பேர் போகலாம். இன்னைக்கு பாருங்க எலெக்ஷனுக்குலாம் நிறைய பேர் எடுப்பாங்க இனோவாலாம். நம்மள்ட்ட வந்திருக்கு, பக்கா கண்டிஷன் இருக்குது. இதை பாருங்க, அதுவும் நம்ம காமிச்சிருவோம். காமிக்கலான்னு எனக்கு என்றைக்குமே பேர் இருக்கக்கூடாது. அந்த பஞ்சிங்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே கரெக்டாக இருக்குது. பஞ்சிங்கோடு இருக்கிற வண்டி இதை பாருங்கள், ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன். தெளிவாக இருக்கும். நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். பிஸ்மில்லா காசுலாம் எப்போவுமே நல்ல பொருள் தான் கொடுப்போம். அதனால தான் 6 லட்ச ரூபாய் வண்டி கூட நான் போட்டோன்னே விற்குது. தமிழ்நாட்டிலே டக்குன்னு போட்டோன்னே ஹை பட்ஜெட்டோ லோ பட்ஜெட்டோ எல்லாமே வித்துறோம் பாருங்கள். அதுதான் டைட்டாக இருக்குங்க இது. இதை பாருங்கள், எஸ்திட்டம் ஃபுல்லாக அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள். கொடுத்தா நல்ல பொருள். இதெல்லாம் டெஸ்ட்டுங்க, சரிங்களா? அதை தொச்சா போயிடும். அது போது பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு. ஆனால் வண்டி க்ளீனாக இருக்குது, பக்கா கண்டிஷனு. டொயோட்டா இனோவா வரது ரொம்ப ரேர் ஆகிட்டு இருக்கு. நல்ல பொருள் வந்திருக்கு. எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணி எல்லாமே இருக்குது வண்டியில், பக்காவாக இருக்குது. இன்னும் பேக் சைடு நீங்கள் பார்க்கல, அதுவும் பாருங்கள் செம்ம லுக் இருக்கும், பக்காவாக இருக்கும். பின்னாடி பார்த்தா பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள். பேக் சைடும் டொயோட்டா இனோவா ஜி மாடலு சூப்பராக இருக்குது. நல்ல வண்டி. 48, 42 வண்டி நம்பரு. வண்டி நீட்டாக இருக்குது. டாப்லாம் பார்த்துங்க, க்ளீனாக இருக்கும். ஒரு பொருள் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தால் கொடுப்பேன், நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ இண்டிகா காமிக்கிறேன், அது லோ பட்ஜெட் தான், அதுவும் நிற்காதுங்க. இன்னைக்கு எங்கெங்கே இண்டிகா நிற்கிது. நல்ல வண்டி, நல்லா இல்லாத வண்டியே நிறைய பேர் வித்துறாங்க, குப்பையே சேல் ஆயிடுது. அப்போ என்கிட்ட இருக்க நல்ல பொருள் எங்கே நிற்கும்? நிற்காது. தெளிவான வண்டி கொடுக்குற ஆள் நான். இதை பாருங்கள், உள்ளே பாருங்கள், க்ளீனாக இருக்குங்களா? அந்த லுக்கு பாருங்கள், பக்காவாக இருக்கும். எல்லாமே க்ளீனாக இருக்கும். நல்ல பொருள் கொடுக்குறேன், நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு லக்ஸரி டைப்பில் நல்லா இருக்குது. நல்லா இருக்கிற இனோவா. நான் பாடிலாம் தெளிவாக இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல வண்டியை விடாதீங்க. பாருங்கள் அந்த க்ளீன் பாருங்கள், இந்த பாடியை பாருங்கள், செம்ம லுக்கு. அந்த விஐபி கலர் எத்தனை பண்ணினா கெத்தாக நிற்கணும். எங்கே எடுத்தீங்கன்னா பிஸ்மில்லா காசில் வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி வண்டி தான் நான் கொடுப்பேன். அதுமாரி தான் குத்துனுங்க. எத்தனோ போயின்னு இருக்காங்க பாருங்க, பக்கா கண்டிஷனு, ஷோரூம் கண்டிஷன். இங்கே 2005 விற்கிறாங்க, 5.5 லட்ச ரூபாய், 5.70. நான் உங்களுக்கு 9 கொடுக்குறேன். பக்காவாக இருக்குது, தெளிவாக இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷன் இருக்க வண்டி, பக்கா குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும். நல்ல பொருளை மிஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக கொடுப்போம். அடுத்தது இண்டிகா காமிக்கிறேன், லோ பட்ஜெட்டில் நல்ல பொருள் வந்து நேரில் வந்து பாருங்கள். இதுவும் பாருங்க, டாடா இண்டிகா ரொம்ப ரேர் ஆயிடுச்சுங்க. நல்ல பொருள் வரமாட்டிருக்கு. நிறைய வண்டி கொடுத்துட்டேன். இப்போ 2 வண்டி கொடுத்தேங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னே டாடா இண்டிகா 2 வண்டி கொடுத்தேன். 16 ஒன்று, 17 ஒன்று போட்டு 1 வித்துட்டேன். இன்னொன்று வந்து 2 ஓனர் வந்துச்சு, அதுவும் அப்படியே உடனே அதுக்கு வந்தவங்க இதை எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்மள்ட்ட இண்டிகா இருக்கு, தனியாக போடல. இந்த ஷாப் வீடியோவில் இது காமிக்கிறேன். சுத்தமாக இருக்க 2016 2 ஓனரு, 5 மாதம் இன்சூரன்ஸ் கார்டில் இருக்க. ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டி என்கிட்ட வராது. கஸ்டமர் 2 ரூபாய்க்கு கேட்குறாருங்க, 2 ரூபாய்க்கு மேலே கேட்டு 2 ரூபாய்க்கு கேட்குறாரு. வாங்க, நான் 2 உடச்சி 190 வரைக்கும் வாங்கி கொடுக்குறேன். ஏற்கனவே வித்த பில்லை கூட காட்டுறேன், அது பார்த்துட்டு கூட நீங்கள் பாருங்கள். வண்டி சுத்தமாக இருக்கும், பக்கா கண்டிஷனு. இது ஸ்டிக்கத்து காமிக்கிறேன். இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், ஆயில் அடிக்காது நல்ல வண்டி மட்டும் தான் நாங்கள் வீடியோ போடுவோம். நல்லா இல்லாத வண்டி எப்போவுமே போட மாட்டோம், அதை ஞாபகம் வச்சுங்க. ஆயில் இருக்கா பார்த்துங்க, இல்லைன்னா நான் போட மாட்டேன். ஆயில் இல்லாமல் இந்த ஆயில் அடிக்கிற வண்டி என் கடை காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு 1 வாரம் நான் வீடியோ போடல. வண்டி வந்தால் தான் போடுவோன்னு சொன்னேன், வந்துச்சு வீடியோ போடுற பாருங்க. நல்ல பொருள் மட்டும் தான் போடுவோம், பக்கா கண்டிஷனாக இருக்குது. இந்த பாருங்க, இவ்வளோ நேரம் பேசினு இருக்குன்னா ஆடி தான் இருக்குது. நம்ம கையை பார்த்துங்க, சுத்தமாக காமிப்போம். நம்ம தெளிவாக இருக்குங்களா? ரேஸ் பண்ணுப்பா, பக்கா கண்டிஷனுங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். ரேஸ் பண்ணுப்பா. ஆயில புகைய தள்ளாது, தள்ளுற வண்டி என் ஆபீஸ்ல வராது. திரும்ப இன்னொரு வர இருக்கிறேன். ரேஸ் பண்ணுப்பா. கிட்ட காமிமா, ரேஸ் பண்ணுப்பா. சுத்தமா இருக்கணும், நல்ல பொருள் இருந்தா வீடியோ போடுறேங்க, எல்லாம் போட மாட்டேன். ரேட் காமிமா, ரேஸ் பண்ணுப்பா. பக்கா கண்டிஷனு, ஒரு தெளிவா இருக்கிற வண்டி, பக்காவா இருக்கும். பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, ஒரிஜினாலிட்டி சுத்தமா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இது மாதிரிலாம் யாருங்க இண்டிகாவை காமிச்சு வீடியோ போடுறாங்க? அட அப்படியே போடலாம், அப்படியே வித்துலான்னு ஒரு இடைக்கு போற வண்டிலாம் போடுறாங்க. நம்ம அப்படி போட மாட்டோம், எல்லாமே காமிச்சிருவோம். தெளிவா காமிக்கிற பாருங்க. அதே வண்டி நம்பர் தான், வண்டி நம்பர் வேற, வண்டி வேற, வித்தியாசம் அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காது. பக்காவா இருக்கும். சேஸ் நம்பரும் ஒரிஜினாலிட்டியா இருக்கும், தெரியுதுங்களா? எல்லாமே கிளீனா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க, பக்காவா இருக்கு.
சுத்தமாக பக்காவாக இருக்குங்க. சில்வரில் இது வெள்ளி கலருங்க. சில்வரில் இது வெள்ளினா இன்னும் பிரைட்டாக இருக்கும் கலரு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங்கில் பிடிக்கிறேன் ஒரு மாதிரியாக தெரியும். ஆனால் வண்டி வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. ஷீட்லாம் பாருங்கள் கஸ்டமரே போட்டிருக்காங்க. ஆனால் செம்ம லுக்கில் போட்டிருக்காங்க. பக்கா கண்டிஷனு பாருங்கள். அந்த ஷீட் கவர் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும். செட்டு நல்லா ஒர்க்கிங்கு எல்லாமே க்ளீனாக இருக்குது. 67,000 கிலோமீட்டர் வரைக்குங்க. 67,000 கிலோமீட்டர் வரைக்கும். டாப்லாம் பாருங்கள் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டு 2031 இருக்கும். உங்களுக்கு எஃப்சி வந்துட்டு எந்த எதுவுமே குறை இல்லாமல் அப்படியே ஓட்டலாம். அந்த சேஸ் நம்பர்லேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கிற வண்டி தான் கொடுப்பா. பக்காவாக இருக்குது. சுத்தமாக இதுங்க. இது வந்துட்டு பாருங்கள் ரப்பர் பீடிங் பிக்கணும்ல பாருங்கள். ஒரிஜினாலிட்டி இருக்கா பார்த்துங்க. ஏன்னா நான் ரப்பர் பீடிங் பிச்சு காமிக்கிறாள். அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு பார்த்தோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சுத்தமாக கொடுப்போம். நல்ல பொருள் கொடுக்குறேன். என்னை நம்பி இந்த வில்லேஜில் வந்து என்கிட்ட எடுக்கிறீங்கன்னா நான் கொடுக்குற பொருள் சுத்தம். அடுத்தது பின்னாடி கத்தும் காமிக்கலாம் பார்த்துங்க. 2 வண்டி போட்டாலும் அந்த பளிச்சுன்னு போடணும். நல்லா இருக்கணும். நல்ல வண்டிங்களை போடுறேன். பக்காவாக இருக்குது. இது பேக் சைடு அப்புறம் பிச்சிடுறேன். எல்லாமே பிச்சு காமிக்கிற வேலை தான் என் வேலை. ஏன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுத்துடணும். தெரியுதுங்களா? அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட இருக்குது. பக்காவாக இருக்குது. நீட் அண்ட் குவாலிட்டி. பிஸ்மில்லா காசை நம்பி வாங்க. நல்ல பொருள் எடுத்துன்னு போங்க. பேக் சைடும் பாருங்கள் செம்ம குவாலிட்டி நல்லா இருக்க வண்டி. இந்த மாதிரி தெளிவான வண்டி கொடுக்குறோங்க. நான் ஒரிஜினாலிட்டி இருக்கணும். டென்ட்டு கிராச்சஸும் இருக்கக்கூடாது. எல்லாமே க்ளீனாக இருக்கணும். பக்காவாக டயர்லேருந்து பாடியிலேருந்து நீட்டாக இருக்கணும். நல்லா இருக்குது. டாப் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. தெரியுதுங்களா? எல்லாமே A to Z. டயர் பாருங்கள். பிஸ்மில்லா காசை நம்பி வாங்க. 190 வரைக்கும் முடிச்சு தரேன். நல்ல பொருள் எடுத்துன்னு போங்க. இந்த ஷாப் வீடியோ பாருங்கள். எல்லாமே இன்ஜினோட காமிக்கலாம் தான். டைம் ஆயிடுச்சு. இருட்டாயிடுச்சு. சரிங்களா? வெயிலையும் பிடிக்க முடியலங்கண்ணே. அன்றைக்கி இண்டிகோ பிடிச்சேன். எனக்கே ரொம்ப கேர் ஆயிடுச்சு. நில்லி பிடிக்கிறது வேற, நான் பேசினே பிடிக்கணும். அதனால் முடிய மாட்டேங்குன்னா ஒரு வீடியோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும் எனக்கு பிடிச்சி மொத்தம் முடிச்சு அதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் முடிய மாட்டேங்குது. காமிச்சிருக்கேன் இந்த வண்டி அந்த வண்டி இன்ஜினோட காமிச்சேன். மற்றதெல்லாம் இன்ஜினோட வீடியோ இருக்குது பாருங்கள். ஆஃபர் ப்ரைஸோட நல்லா சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கங்க. ப்ரைஸை இதில் ஞாபகம் வச்சுன்னு அதில் வீடியோ பார்த்துட்டு வாங்க. என்ன ரேட் சொன்னா ஏன்னா பார்த்துட்டு வாங்க. நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன். நல்ல வண்டி. டொயோட்டா இனோவா இப்போ ரேர் ஆயிடுச்சு. 100ல் ஒரு வண்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. இனோவாவும் கிடைக்கல, இண்டிகாவும் கிடைக்கல. ரெண்டுத்துக்கும் என்னன்னு தெரில. அதேமாரி டவரா சுத்தமாக கிடைக்கலங்க. வாங்க நேரில் வாங்க. ஜெயிலோ போட்டேன் சொன்ன நிறைய பேருக்கு நான் வீடியோ போட போகிறேன் நேரம் வாங்கன்னு. வித்துட்டப்பமா நிறைய பேர் கேட்டிங்க. நிறைய பேர் கேட்குறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மதித்து எனக்காக கேட்டு வந்து கூட போனாங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது? நான் ஒருத்தர் கொடுத்துட்டேன். கை நீட்டி ஒருத்தர்கிட்ட நான் காசு வாங்கினா அந்த வண்டிக்கு 10,000 ரூபாய் வாங்கினாலும் வேற ஆளுக்கு மாற்ற மாட்டேன். அதில் 50,000 லாபம் வச்சு எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் மாற்றி அதை தொழிலை மாற்றி செய்ய மாட்டேன். என் தொழிலுக்கு அது சுத்தம் இல்லை. என்னை நம்பி முதல்ல ஒருத்தர் காசு கட்டினாரா அவருக்காக நிற்க வைப்பேன். அதேமாதிரி என்னை நம்பி முதல்ல ஒருத்தர் வந்துட்டாரா அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன். நம்பி வாங்க. பிஸ்மில்லா காசு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ டெய்லியும் பாருங்கள். டெய்லி அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. நன்றிங்க.